உருவான ஒரு கதை தான் இது. இது எப்படி உருவானது, ஏன் உருவானது எனக்கு தெரியல. ஆனால் கதை உருவானதுக்கு அப்புறம் இதுக்கு குறுஞ்செய்தி தான் வைக்கணுன்றது மட்டும் தமிழில் தான் வைக்கணும்னு பார்த்தோம் இல்லை. ஆனால் சம்திங் தமிழில் பேர் வைக்கணும். அது என்ன யோசிச்சு போன பிறகு தான் ஃபியூ சஜஷனில் வந்து அதை பிக்கப் பண்ணது தான் இந்த குறுஞ்செய்தி. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க வினேஷ் ஜெயராமன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இட்லி தோசை டாட் தீம். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்க்குறீங்களா? நம்ம இப்போ வந்து ஜிஎஸ்சி பெவிலியனில் இருக்கோங்க. எதுக்குனாக்கா எஸ்கே நெட்வொர்க் வழங்கும் குறுஞ்செய்தி என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு வந்து ப்ரிவ்யூ ஷோ செய்ய போகிறாங்க. கட்டம் பாருமே கொட்டம் ஓயுமே திட்டம் தீட்டியே வந்தேன் கொஞ்சம் முன்னாலே கொஞ்சம் நீயும் என சீண்டி பார்த்தால் பிடிய உன்னை விரட்டி அடிப்பேன். ஒரு விளக்கம் தரும் வரையில் விகட படிப்பேன். மயக்கம் வர மரணம் உரைப்பேன். உன் மயக்கம் தெளிந்த பெண் பயத்தை கொடுப்பேன். அச்சம் குச்சம் என நீ என்னை நினைத்திடவே. மலேசியன் ஆர்டிஸ்டுக்காகவும் மலேசிய நடிகர்கள் இங்கே இருக்கிற பேஷன் இருக்கு பாருங்க, இங்கே அது தெரியுது. நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மூவிஸ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஹவு டேலண்டட் இஸ் ஷீ. And wish you good luck, Vadini, and thank you so much for giving us good product. குறுஞ்செய்தியை பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். இந்த அப்ளிகேஷன்ங்கிற வார்த்தையை தமிழாக்கம் செய்து இந்த டைட்டிலாக வைக்கணும்னு யோசிச்ச அந்த தாட்டே முதல்ல நான் பாராட்டுறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லேடி வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வதனி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு இணையதளத்தால் வர குறுஞ்செய்தி, அதாவது அப்ளிகேஷன், என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியும், என்னென்ன விஷயங்கள் தப்பாக செய்ய முடியும், என்னென்ன விஷயங்கள் சரியாக ஆக்கிக்க முடியும் நம்ம அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சல்யூட். இந்த 17 நிமிஷத்தில் வந்து அவங்க ஒரு நல்ல படமாக செஞ்சுருக்காங்க. இதில் பல விஷயத்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. மிக்ஸ் ஆஃப் த டைரக்டர் நடித்த என்ன சொல்லுவாங்க, புது தலைமுறை வந்திருக்காங்க சொல்கிறாங்கன்னா இதுதான் ஆரம்பம். இவர் மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்தோம். இதோ எஸ்கே நெட்வொர்க் வழங்கிய குறுஞ்செய்தி என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமோட முதுகெலும்பு அப்படின்னு இந்த டைரக்டர் சொன்னாங்க. அதாவது டிஓபி, எடிட்டிங், பிஜிஎம், மியூசிக், சாங்ஸ், இது எல்லாமே கொடுத்த ஒரு மனிதர் அவர் தான் ஜாலி. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அவருக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஆரம்பிச்சோம். எஸ்கே நெட்வொர்க் வந்து போயிட்டு ஸ்பான்சர் மாதிரி கொடுங்க அப்படின்னு முதல்ல கேட்டோம். அவங்க சொன்னாங்க ஸ்பான்சரை நான் பண்ண மாட்டோம், ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, இதோ நம்ம கூட வந்து தீபன் இருக்காரு. இவர் தான் வந்து ஜாலி டிஓபியோட அசிஸ்டன்ட் கேமராமேன். வதினி சார். ஸோ வதினி கூட வந்து நான் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கேன் மாயவனத்தில். ஓகே, ஸோ ஐ நோ பார்ட்னர். இப்போ செய்யலாம் செய்ய முடியும். ஸோ அந்த படம் ஷூட் பண்ணுறப்போ உண்மையிலே நிறையா தடங்கள் வந்துச்சு. உங்களுக்கு வெக்கேஷன் பிரச்சனை, காசு பிரச்சனை, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் வச்சு ஸோ ஏபிள் டு மேனேஜ் everything. We ventured in a new thing actually. So it's like எப்படின்னா mimicry artist, it's rapping and beatboxer, அவரும் rapping, and personally I'm singing, but singing in a different style. Melody இல்லாமல் எப்போதும் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டா, and நம்ம rapper singing in the track, man. It's like a love track, but actually it's a vengeance track. A film by வதனி குணசேகரன். குறுஞ்செய்தி படத்தை டைரக்ட் பண்ணது இவங்க தான். ஜாலி இஸ் வெரி டேலண்டட் பர்சன். நான் முதல்ல அவரை வந்து மாயவனம் ஒரு க்ரூவாக தான் பார்த்தேன். ஸோ நிறைய அந்த பிஹைண்ட் கேமரா பற்றி நிறைய விஷயம் பேசும். அதில் தான் இந்த கதை ஒரு தடவை வெளியானுச்சு. அப்போ இதை பற்றி பேசும்போது எப்படி மோல்ட் பண்ணலான்னு வரும்போது இந்த கதையெல்லாம் சொல்லி தென் அதுக்கு இப்படி ஒரு ஷார்ட் வைக்கணும். அப்படியே நாங்கள் 2 பேரும் அந்த கதைக்குள்ள இறங்கிடும். முதல் சீன்லேயே வந்து நம்ம எல்லாரும் வந்து அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. பிகாஸ் அந்த முதல் ஷார்ட் நீங்கள் வந்து குறுஞ்செய்தியோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா
வாவ் இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா ஒரு டேரக்டர்னால அப்படின்ட்டு. ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்து இப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கொடுத்தா எப்படி யோசிப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து நல்லா வந்து ஒரு நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நிறையா நுணுக்கமாக வந்து வேலை வாங்கியிருந்தாங்க. ஸோ முதல்ல வந்து நீங்கள் தள்ளனால எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ குறுஞ்செய்தி டைட்டில் ட்ராக் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ யார் யார் இந்த ட்ராக்ல ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விகடகவி மகேன், மணி வில்லன்ஸ், ட்ரூப் சிங்கர், ஹாடிபி, ரகுவரன் ரிஃப்ரேன், ரூபன் டி பிளாக். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்க்கல ஒரு ஷார்ட் ஃபிலிமை நான் தியேட்டர் மூவி மாதிரி வெளியாக்குனதும் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்தீங்கன்னா தியேட்டரே ஃபுல்லாகி எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ ரெடி ஹாப்பி ஆஃப் தட். ஸோ எஸ் இந்த மியூசிக் வீடியோ நல்லா வரதுக்கு வந்து நம்ம வந்து டே அண்ட் நைட் வந்து நிறையா செஞ்சுருக்கோம். அண்ட் வி ஹோப் தட் த அவுட்கம் இஸ் சாட்டிஸ்ஃபையிங். கோ அண்ட் வாட்ச் த ஆஃபிஷியல் ட்ராக். அண்ட் படம் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா காடி அப்படியே சுற்றி வரும். ஸோ அதில் மேலேருந்து கீழே அட்ராக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து வெரி நைஸ். ஆக்சுவலி நான் ரொம்ப இமேஜின் பண்ணேன், கற்பனை பண்ணுவேன் அது இதுன்னு. ஸோ அந்த விதத்தில் ஏற்பட்ட எக்ஸாக்டாக எப்படி எனக்கு தெரியல. எல்லா டேரக்டர்ஸ் கதை உருவான மாதிரி ஒரு எப்போதும் நினைச்சு பார்ப்பேன், என்ன வச்சு ஒரு கதையை உருவாக்கும். அதில் உருவான ஒரு கதை தான் இது. இந்த மியூசிக் வீடியோ செய்கிறப்ப பாய்ஸ் 4 of them really worked hard. ஸோ இது வந்து அதோட பலன், இதுதான் இந்த அவுட்கம் தான் அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலன் நினைக்கிறேன். ஸோ வி வில் கிவ் மோர் good products in future. So Troops Senget page like பண்ணுங்க and follow us. ஈவன் நானே நிறைய பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு 10-12 வருஷமா அந்த துறையில் இருக்கேன். இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே நான் பயப்படுவேன். பட் ஷீ இஸ் ஆஸ் அ கேர்ள் and she do a very fantastic job. ஏண்டா நம்ம எப்பவுமே வந்து ஃபோன் வந்து லாக் பண்ண மாட்டோம். அப்புறமா வந்து ஜிமெயில் எதுவுமே லாக் அவுட் பண்ண மாட்டோம். ஃபேஸ்புக் லாக் அவுட் பண்ண எதுவுமே லாக் அவுட் பண்ண மாட்டோம். அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும். அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், அதில் இன்னும் பாதிப்பு பெரிய பெரிய லெவலுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கண்ணு திறக்க வச்சிருக்கு இந்த குறுஞ்செய்திங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து. அடுத்து நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் முதல்ல லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு முதல்ல லாக் பண்ணி வச்சா பாஸ்வேர்டு வைப் பண்ணி சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை.